வாங்க இன்றைக்கி முருங்கைக்காய் கூட்டு செய்யலாங்க. இதுக்கு ஒரு 1/4 கிலோ வரைக்கும் நான் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இதை வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. இதே ஷேப்புக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. திரும்பியும் ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன குக்கரில் தேவையான அளவு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு நம்பர் போட்டுக்கலாம். ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். படப்படம் எப்படி வடிச்சிட்டாங்க பாருங்கள். இப்போது முருங்கைக்காயும் இதுலேயே நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க. ஒரு 2 பரட்டு எடுத்துகிட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இதை ஒரு விசில் விட்டுறலாங்க. இப்போ இவங்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த முருங்கைக்காய் தயிர் சாதம், பருப்பு சாதம், சாம்பாருக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க.